ரைட், வணக்கம் உறவுகளே. வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வளமையாக எங்களோட யூடியூப் தளம் மூலமாக வந்து சில பல உதவி திட்டங்களை வந்து எங்களோட ஈழத்தில் இருக்கிற பகுதிகளில் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு அங்கமாகத்தான் இன்றைய தினமும் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு சரியான ஒரு காலநிலைமையும் எங்களுக்கு ஒத்து வர முடியாமல் போயிட்டு இன்றைய ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சு தோஞ்சு தான் வந்து போய் நிற்கிறேன். சரி, அப்போ இன்றைக்கும் ஒரு வாழ்வாதாரம் இல்லை, ஒரு உதவி திட்டம், அபிவிருத்தி சார்ந்த ஒரு உதவி திட்டத்தை வந்து நாங்கள் இந்த வவுனியா மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்காக வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த உதவி திட்டத்துக்காக எங்களோட கைகோத்திருந்த யூகேல இருக்கக்கூடிய அந்த அண்ணாவுக்கு வந்து நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நன்றி கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக வந்து அவர் தொடர்ச்சியாக எங்களுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை எங்களோட இந்த இடத்துல இருக்கிற பகுதிகளில் அநேகமான உதவி திட்டங்களை என் மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு வந்து இந்த இடத்துல கட்டாயம் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இடி மின்னலெல்லாம் முழங்கி கொண்டிருக்க பதால வழியிலேருந்து போன எடுத்து வீடியோக்கள் எடுக்கவும் பயமாக இருக்குது. இந்த சத்தம் சில நேரம் குறைவாக இருக்கலாம். மெக்கும் யூஸ் பண்ணல, மெக் அந்த அடிக்கிற அந்த பின்னுக்குள்ளேயும் தண்ணி போனதால் மெக் வந்து கொஞ்சம் வேறு செய்கிற குறைவாக இருக்குது. அப்போ அதில் வந்து மெக்கும் போடாமல் தான் நார்மலாக நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். சரி, என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்துக்கான குழாய் கிணறு இப்போ எங்களுடைய இப்போ இவ்வளோ காலமாக வந்து ஃபஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட அந்த யூடியூப் தளம் மூலமாக வந்து ஒரு குழாய் கிணறை வந்து நாங்கள் ஒரு குடும்பத்துக்காக வந்து அப்போ அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ அவையோட போய் நேரடியாக வந்து கதைப்போம். இப்போ அவைக்கு வந்து அந்த உதவி திட்டம் எவ்வாறு இருக்குது, அது வந்து 100% பூரணப்படுத்தப்பட்டிருக்கா, அது அவர்களுக்கு வந்து எவ்வாறு பயன்படுத்துன்ற சம்மந்தமாக நாங்கள் அவையோட போய் கதைப்போம். வாங்க, தெரியுமா இப்போ 2 பேரும். ரைட், சரி அக்கா வணக்கம். கொஞ்சம் கிட்ட வாங்க தாங்க. சரி, எப்படி இருக்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது எனக்கு இந்த குழாய் கிணறு அடித்து தந்தது. இந்த பிள்ளைகள் பிடிக்காதால சில வேளையில குளிச்சும் போவினோம், குளிக்காமையும் போவினோம். சரியா, அப்போ எனக்கு இப்போ இந்த பிள்ளைகள் இப்போ சுதந்திரமா ஒரு தண்ணின்னு சொல்லி ஒரு தூர இடத்துக்கு போக தேவையில்லை. எங்களோட வீட்டிலேயே 1 கிலோமீட்டர் கிட்ட இங்கே கூட போய் தான் தண்ணி ஏதோ எடுக்கிறேன்னு. அதான் இங்கேருந்து போகணும். மதியம் பிடிக்க வரலன்னா 6:30க்கு இங்கேருந்து போனாலும் 7 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் நிற்கணும். 6 மணிக்கெல்லாம் போவேன் குளிக்கிறது. அங்கே எங்கள் அம்மா நான் நினச்சிதான் போகணும். இப்போ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கா? சரி, மதியம் இப்போ குடிக்கிறதுக்கெல்லாம் ஓகே இருக்கா? தண்ணியெல்லாம் குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓகே இருக்கா? சரி, ஓகே, சந்தோஷம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் வாங்க, இப்போ நாங்கள் போய் தண்ணி இருக்க அடித்து பார்ப்போம். கணக்கு கலாய்ச்சும் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு எல்லாம் மழை வந்து எல்லாம் கிளம்பிட்டு ஒரு ஆள் வாங்க, குட்டி வாங்க. மழை கெஞ்ச வேறு தலை கொண்டு போட இல்லை. சரி பாய், தண்ணி அடிங்க பார்ப்போம். மாமா குடிப்போம் ஒருக்கா, எப்படி இருக்கேன்னு இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா இருக்கு, என்ன நல்ல முத்து மாதிரி இருக்கு. எங்களோட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீட்டு தண்ணி விட நல்லா இருக்கு. சரி, ஓகே, இப்போ பெரிய சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த குழாய் கிணறும் போட்டு மோட்டரும் போட்டு தருவோம்னு தான் இருந்தது. இப்போ அதான் நான் உங்களோட கோல் எடுத்து காய்ச்சி நான் மோட்டர் போடுறதா இது போடுறான்னு சொல்லி. இப்போ கரண்ட் இல்லாமல் நாங்கள் மோட்டரை போடலாம் தானே. மோட்டரை போட்டும் நீங்கள் அடிபைப் இல்லாமல் நான் திருப்பியும் போய் அங்கே தான் தண்ணி எடுக்க முடியும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இவ்வளோ நாளே இன்னும் கரண்ட் எடுக்காமல் இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் மோட்டரை போட்டு தந்த அப்புறம் இப்போ கரண்ட் எடுப்பீங்கன்னு சொல்லிடலாம். அதனால தான் நாங்கள் உங்களுக்கு இந்த அடிபைப்பையும் போட்டு தந்தது. கொஞ்சம் நடிங்க ஒன்று இருக்குது. ஜக்கெட்டை கலட்டினோடனே இன்னும் ஃபுல்லாக இல்லை நினைஞ்சு போயிட்டு பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ அவைக்கும் அந்த உதவியை பூரணமாக செய்து கொடுத்துருக்குறோம்ன்றதில் வந்து எனக்கும் சரியான சந்தோஷம். யூகேல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவரால் அவர் தான் உங்களுக்கு இந்த உதவியை செய்தவர். அவர் என்னென்னு சொன்னால் பேர் விவரங்கள் எதுவும் சொல்கிறது இந்த வளமையானது. அப்போ அந்த அண்ணா தான் உதவி செய்திருந்தவர். அவர் கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த உதவி திட்டத்துக்காக வந்து 1,69,900 ரூபாய் காசை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவர். அப்போ அன்னாட அந்த நிதி திட்டத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை வந்து பூரணப்படுத்தி இருக்கிறோம். இப்போ இந்த நிதியில் எங்களுடைய போக்குவரத்து செலவுக்காகவும் வந்து அண்ணா எங்களுக்கு அனுப்பியிருந்தவர். கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து மிச்ச காசில் வந்து 9,900 ரூபாய் எங்களுக்கு அதில் மிச்ச காசு வந்தது. இப்போ அந்த காசையும் வந்து நாங்கள் எங்களுடைய போக்குவரத்து செலவுக்காக இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வந்து ஏதாவது செய்துட்டு போகிறதானே, இப்போ அதுக்காக வந்து எங்களுக்கு அதையும் தந்திருந்தார். அப்போ எங்கட எல்லாமே கருத்தில் கொண்டு அவர் வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, இதை மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து எங்களுக்கு அதை செய்கிறவர். அண்ணாவுக்கு வந்து அதுக்காக நான் இந்த இடத்துல ஸ்பெஷலாக நன்றி கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கான உதவியை வந்து இந்த தேவையை உணர்ந்து ஒரு அடிப்படை நீர்ன்றது வந்து கட்டாயம் ஒரு அடிப்படையான தேவை.
அதை வந்து நீங்கள் உடனடியாக செய்து வந்ததுக்கு மீண்டும் நன்றி. நான் நினைக்கிறேன் 3 நாளில் இந்த திட்டத்தை வந்து பூரணப்படுத்தியிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இப்போ அக்கா என்ன சொல்ல போறீங்க? இது உங்களுக்கு 100% திருப்தியா? இந்த உண்மையிலேயே மனமா அந்த ஒரு திருப்தி எந்த பிள்ளைகளும் எந்த குடும்பம் சார்பாகவும் நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டீங்க அந்த அண்ணாவுக்கு. உண்மையிலேயே நீங்கள் உங்களோட குடும்பத்தோட நீடூழி வாழணும்னு சொல்லித்தான் நான் இதன்றேன். என் பிள்ளைகள் இனி அடுத்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் தண்ணி எடுக்கிறக்கோ மற்றது குளிக்கிறக்கோ வேறு யாரிடமும் போக மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு அவைகளுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அவைகள் மேலும் மேலும் எங்களையும் விட கஷ்டப்பட்ட ஆட்களுக்கும் உதவி செய்யணும்னு சொல்லி நான் அவரை வேண்டி நிற்கிறேன். அவர் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு எந்த ஒரு வருத்த துன்பம் எதுவும் பெறாமலுக்கு அவர் நல்ல உடல் நலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். முதலாவது அவர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இன்னும் அவரால் 4 குடும்பம் வாழும். அதுதான் என்னுடைய ஆசையும். நான் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். கடவுள் ஆசையும் அவருக்கு தொடர்ந்து நிச்சயம் கிடைக்கணும். நன்றி அண்ணா, திரும்ப உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோட சனத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே அவைகளும் கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு போனோடையா தான் எங்களை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஆக்களை செய்து உதவி செய்கிறேன். நானும் உண்மையிலேயே இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து ஒரு வீடு எதுவுமே இல்லை, இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நாங்களும் புள்ளிவாய்க்காலில் போய் கடைசி நேரம் தான் இந்த ஆமி பொக்ஸ் அடித்து தான் நாங்கள் வந்து இங்கே குடிபட்டு தான் நாங்கள் வந்து மேலே காணி வீடு வளவில்லை. இது நான் பைபோஸாக தான் இந்த காணியை நான் பிடிச்சிருந்தேன். நான் எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லி பைபோஸாக தான் பிடிச்சி இந்த காணியை தாண்டி ப்ரெஸ் கார்டு எல்லாம் போட்டுட்டேன். எல்லாம் போட்டதுக்கு பிறகு நான் ப்ரெஸ் கார்டில் எல்லாம் கல்லை பிடுங்கி எடுத்து போட்டுட்டு கொழும்புல இருந்து பெரியவங்க வந்தவங்களன்னா வந்த இடத்துல நான் சொன்னேன் எனக்கு காணி இல்லை இந்த பிள்ளைகளை பாருங்கன்னு சொல்லி காட்டி அவையிலே வந்து அவை இந்த கல்விகளை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு நான் உண்மையிலேயே பெரிய ஒரு பாடுபட்டு தான் இந்த காணியை எடுத்தேன். சந்தோஷம். சரி, அதை விட என்னென்னு சொன்னாலும் இப்போ உங்களுக்கு மேலதிகமாக என்ன இப்போ வசதி இல்லை வீட்டை? எனக்கு கரண்டும் டாய்லெட்டும் இல்லை. சரி, அது சம்மந்தமாக பார்ப்போம். இப்போ அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அவங்கள கேட்கல. அது உண்மையிலேயே முதல் நாள் உங்களுக்கு ஒரு சைக்கிளும் வந்து கொண்டு வந்திருந்தோம். அது வந்து இன்னொரு நிதி உதவியின் மூலமாக வந்து இன்னொரு ஆள் உதவியில் வந்து அதையும் செய்திருந்தான். அது மாதிரி பார்ப்போம். இப்போ வேறு உதவிகள் கிடைக்கிற பட்சத்தில் நான் இப்போ டாய்லெட் வசதியோ அல்லது மற்ற வசதிக்குரியதையும் பார்க்குறேன். சரிதான், ஓகே. சந்தோஷம் தானே? உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே ஓகே, சரி அக்கா, சந்தோஷம், நன்றி. அப்போ நீண்ட நேரம் இன்றைக்கு நாங்கள் இது பலூன் எல்லாம் கட்டி இவன் எல்லாம் கட்டி வெட்டி எல்லாம் செய்ய கொண்டு வந்தது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் வேண்டிய வீட்டை தான் நின்று சரியான மழை. இப்போ அதால் வந்து அதை இடம் செய்து செலிப்ரேட் பண்ணலாம் போயிட்டு பரவாயில்ல. வேலைக்கு பூர்ண திருப்தி, சந்தோஷம். மீண்டும் அண்ணாவுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.